என் பேச்சை மதிச்சு வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு தெரியும், சித்தியோட பிறந்த வீட்டில இருந்து சித்திக்கு கண்டிப்பா அன்பளிப்பு வரும். அதை சாக்கா வச்சு பிரீத்தி சௌமியா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சௌமியாவை பொறுத்த வரைக்கும் அவளும் ஒரு தாயின்றத நான் உணர வைக்கணும்னு நினைக்கிறேன். அவளுக்குன்னு எல்லா உறவுகளையும் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணாதான் நிரந்தரமா அவ இந்த உலகத்திலேயே இருப்பா. அருண், கடவுளுக்கு அப்புறமா நீ ஒரே ஒரு மனுஷன் மட்டும்தான். திருநங்கைகளுக்கும் மனுஷங்களுக்கும் வேறுபாடு பார்க்கல. உண்மை சொல்லணும்னா சௌமியாவுக்கு அம்மா ஸ்தானத்துல இருந்து செய்யறது என்னோட பாக்கியம். இந்த மாதிரி வாய்ப்பு எந்த ஒரு திருநங்கைக்கும் கிடைக்காது. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அருண். நீங்க 2 பேரும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் விரும்புவேன். சரி, இப்ப நான் கிளம்புறேன். இந்த பொம்மைங்க இந்த வீட்டோட வாரிசுக்காக, தெருவுல இருந்து கொண்டு வந்த இன்னொருத்தரோட பாவத்துக்காக இல்ல. வீரன், நீங்க இருக்கிற எல்லா பொம்மையும் எடுத்துக்க. ஒன்னுத்தையும் விடாத, எல்லாத்தையும் எடுத்துக்க. எல்லாமே எடுத்துட்டு போ. இல்ல இல்ல பிரீத்தி, அழாதம்மா, அழாத, கவலைப்படாதம்மா, அழாதம்மா. இங்க பாருங்க, இந்த ரூம் பாருங்க, காலி ஆயிடுச்சு. எல்லாமே காலி ஆயிடுச்சு, காலி ஆயிடுச்சுங்க. ஏங்க பாருங்க, எல்லாமே எனக்கு நான் ஒவ்வொரு பொம்மையும் எவ்வளவு பத்திரப்படுத்தி வச்சிருந்தேன். நான் அது எல்லாமே என்னுடைய பேரனுக்காக. எனக்கு நான் என்னுடைய கையாலே எல்லாத்தையுமே தூக்கி கொடுத்துட்டேன். நான் என் கையாலே எல்லாத்தையுமே தூக்கி கொடுத்துட்டேங்க. எங்க இனிமே எனக்கு இது எல்லாமே வாழ போறேன். இதையும் எல்லாமே வாழ போறேன். எங்க நான் சொல்றதை நீங்க கேளுங்க. நீங்க எனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. எல்லாமே எனக்காக கொடுத்திருக்கீங்க. என் வாழ்க்கைக்குள்ள வந்து நான் கேட்டது கேட்காதது எல்லாத்தையுமே நீங்க எனக்கு கொடுத்திருக்கீங்க. நான் எல்லாமே சந்தோஷப்பட்டிருக்கேன். ஆனா இப்போ ஒண்ணு நிறைவேத்துங்க. நீங்க இந்த பொம்மையோட ஃபேக்டரிய மூடிடுங்க. எனக்கு இத பார்த்தா எனக்கு பேரு வேணும்னு தோணுதுங்க. அது எனக்குமே நிறைவேறாதுங்க. அது எனக்கு ரொம்ப வேதனையை கொடுக்குது. எனக்கு வேண்டாம். நீங்க கல்லு ஃபேக்டரி ஆரம்பிச்சிருங்க. அதுதான் சரியா இருக்கும். நீங்க கல்லு ஃபேக்டரி ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எந்த அவசியம் எனக்கு இருக்காதுங்க. நம்ம கல்ல மாறிடுவோம். நம்ம பையன் நம்மள உடைச்சாலும் சரி இல்ல எரிஞ்சாலும் சரி எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம கல்ல மாறிடலாம். நீங்க கல்லு ஃபேக்டரி ஆரம்பிச்சிருங்க. அருண், இப்ப என்ன யாரு ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லைங்க. ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு. என்னோட இந்த குழந்தைய எல்லாரும் ஏத்துக்கணும். அவன் 2 பேரும் தான் அருணை பெத்த. அவன் ஒண்ணு நம்ம பெத்த எடுக்கல. நம்மளாலதான் அருண் இருக்கான். அருணால நாம இல்ல. நாம தான் அவனோட அப்பா அம்மா. அவன் ஒண்ணு நமக்கு அப்பா அம்மா இல்ல. புரிஞ்சதுல? கொஞ்சம் அமைதியா, டென்ஷன் ஆகாத. நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாதம்மா. இங்க பாரு, யுத்த காலத்துல நாம வெல்றதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கும். அதனால
நாம என்னைக்கும் தோல்வியை ஒத்துக்கவே கூடாது. தயவு செஞ்சு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. நம்ம கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் அவன் பார்க்க கூடாது. இங்க பாரு, நான் சொல்றத கேளுமா பிரீத்தி. நம்ம குலதெய்வத்து மேல சத்தியம் பண்ணி சொல்றமா. நீ என் மேல அன்பு வச்சிருக்கல, அது மேல சத்தியம். என் மேல சத்தியமா சொல்றேன். இதுக்கப்புறம் நீ என்னைக்கும் அழவே கூடாதுமா, அழவே கூடாது. கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரக்கூடாது. நானும் அழல, அழமாட்டேன், அழவே மாட்டேன். இந்த மகேந்திரா டீ சாப். சுமதி எங்க? அவளோட பாட்டி கூட நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறா. அம்மா, நான் என்ன நினைக்கிறேன்னா சௌமியா கிட்ட பேசியே ஆகணும்னு. மகேந்திரா, எல்லாமே கெட்ட நாட்களாவே இருக்குதே. நீ சௌமியா கிட்ட என்ன பேச போற? சௌமியாவால மட்டும்தான் சுமதியோட வாழ்க்கைய சரியான வழிக்கு கொண்டு வர முடியும். இத பாரு மகேந்திரா, உனக்கு தான் தெரியும்ல, சுமதி ரொம்ப பிடிவாதக்காரி. ஒருவேளை அவ ஏதாவது செஞ்சுட்டான்னா? அம்மா, நீ கவலைப்படாதம்மா, எதுவும் தப்பா நடக்காது. சுமதி நம்ம கூட தான் இருக்கா. அவ அருண் கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்க போறாங்கிற விஷயம் எப்படியாவது சௌமியாக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் சௌமியா பார்த்துப்பா. வாப்பா. கடைசியில அக்காவோட ஹெல்ப் தேவைப்படுதுல்ல. உன் மேல எனக்கு அக்கறை இருக்கு. நான் வேற என்ன பண்ண முடியும்? அம்மாடி, நாங்க உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கோம். என் மேல பாசம் இருந்தா எனக்கு எது சந்தோஷமோ அதை செய்யுங்க பாட்டி. நீங்க இந்த மாதிரி எல்லாம் செஞ்சீங்கன்னா நான் தேவையில்லாம இங்க வந்துட்டேன்னு எனக்கு தோணும். நீங்க என்ன பத்தி கவலைப்பட தேவையில்லை. சுமதி, உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா? உன் அப்பாவோட அன்பு மேலே சந்தேகப்படுறியா? உனக்கு தெரியுமா, உன் அப்பா உன் மேல உயிரியே வச்சிருந்தான். பெரியவங்க கிட்ட நீ இப்படிதான் நடந்துப்பியா? இப்படிதான் அவங்க மனசை நோக்கடிப்பியா? மகேந்திரா, மகேந்திரா நில்லு. பாத்தியா? எனக்கு புரியுது பாட்டி. அவங்க எல்லாரும் என் மேல நிறைய அன்பு வச்சிருக்காங்க. அதே அன்பை இவங்க அக்கா மேலயும் கொஞ்சம் காட்டணும்னு தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். धूप हो छाँव हो मैं तेरे साथ हूँ, मेरे दिल की हर दुआ है तेरे लिए, रब दिया रहमता सब है तेरे लिए, इस जहाँ की हर खुशी हो तेरे लिए, ममता मेरे साथ तेरे बनके நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. நல்லா வாழ்ந்துட்டு இருக்கியே. உங்க அப்பாவையும் பாரு, என்ன இந்த மாதிரி யாரும் அன்பா பாத்துக்கவே மாட்டாங்களே. கொடுத்து வச்சவன் நான் தாங்க. ஏன்னா எனக்கு இவன் கிடைச்சிருக்கான். குழந்தைங்க எவ்வளவு அப்பாவிங்கல்ல, அவங்களுக்கு எந்த வித்தியாசமும் தெரியாது. தான் எதிரில் இருக்கிறது பொம்பளையா ஆம்பளையா இல்ல திருநங்கையான்னு. சௌமியா, நீ இந்த குழந்தைக்கு மட்டும்தான் அம்மா. அப்படியே இந்த குழந்தையோட சேர்த்து இந்த அப்பாவி அப்பாவும் இருக்கல்ல, அவனுக்கு நீ யாரா இருந்தாலும் பிரச்சனையே இல்லை. நீங்க சொத்தி வளைச்சு ஏன் எல்லா விஷயத்தையும் நம்ம 2 பேர்கிட்டயே கொண்டு வரீங்க? நான் வேற என்ன பண்றது, நீயே சொல்ல. நம்ம 2 பேரையும் தவிர எனக்கு எந்த டாபிக்கும் பிடிக்காது. உன்கிட்ட நான் ஒன்று சொல்லணும். எல்லாமே ஓரளவுக்கு தான் அழகா இருக்கும். ஆனா உன்னோட அழகுதான் எல்லையை தாண்டி போய்கிட்டு இருக்கு.
சுமதியை பத்தி இது வரைக்கும் எதுவுமே தெரியல. எங்க இருக்காளோ எப்படி இருக்காளோ. அவன் நல்லா தான் இருக்கா, வந்துருவா. ஆ, அது எப்படி இங்க வந்துருவா? அப்புறம் நீங்க எப்படி அந்த மாதிரி சொல்றீங்க? ஒருவேளை நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் இப்படி என்ன சௌமியா நீ சம்மந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? இரு, நான் உனக்கு புரிய வைக்கிறேன். இல்லைங்க, நான் எதுவும் புரிஞ்சுக்க விரும்பல. நான் கிச்சனுக்கு போறேன், எனக்கு வேலை இருக்கு. ஒரு நிமிஷம் இரு. எங்க போயிட்டு இருக்க? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டு கிச்சனுக்குள்ள பிரீத்தி உன்னை விட்டுடுவான்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? என்னோட கடமைய நான் நிறைவேற்றியே தீருவேன். நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு கிச்சனுக்கு போறேன். சௌமியா பாத்தியா, என்ன மதிக்கவே மாட்டேங்கிறான். என்ன மாதிரி ஒரு ஆளு அவன் பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் பண்றான், ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கான். ஆனா என்ன ரியாக்ஷன்? கிளம்பி போயிட்டா. நீயாவது சொல்லலாம்ல. இந்த சௌமியா இருக்காளே சரியானவ. ரவி, உன் கூட இருக்கும்போது தான் நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணங்கிறதே உணர்றேன் ராவி. அப்படிலாம் இல்லைங்க, தப்பு நீங்க மட்டும் பண்ணல. ஐம் ஷூர் நானும் தெரிஞ்சோ தெரியாமலையோ நிறைய தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. ஆனா நான் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு நான் என்னைக்கும் செய்ய மாட்டேன். நம்ம எப்போதும் இதே மாதிரி சந்தோஷத்தோட இருப்போம். என்னங்க, ஃபோன் எடுங்க. ஃபோன் எடுங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இதே மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு இருக்க போறீங்க? ஒரு நாள் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். இப்ப வேண்டாம் ரவி. இருங்க, ஃபோன் எடுங்க. ஹலோ. என்னாச்சு? மாமா என்ன சொன்னாரு? அப்பா என்ன சொன்னார்னா, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நான் வரலன்னா என்னை வீட்டை விட்டு வெளியேற்றிட்டு வரான். சொத்துல ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டாராம். உங்க அப்பா சரியான ஆளு, என்னைக்கும் திருந்தவே மாட்டாரு. அவர் உங்க ப்ராப்பர்ட்டியை வித்து வெளியேற்றணும்னு நினைச்சாருன்னா வெளியேற்றிட்டோம். ஆனா அவர் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். எங்க அப்பா கிட்ட அவரை விட 3 மடங்கு அதிகமான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. நீ டென்ஷன் ஆகாத, நான் அப்பா கிட்ட பேசி உனக்கு பங்கு வாங்கி தரேன். உங்களுக்கு எதுவுமே கிடைக்க போறதில்ல. ஆனா நீங்க கண்டிப்பா பங்கு கேளுங்க. விஷயம் என்னன்னா, அர்ஜுன் தாஸோட ப்ராப்பர்ட்டிக்கு எத்தனை பங்குதாரர்கள் இருப்பாங்களோ என்னோட போராட்டம் அவ்வளோ சுலபமாயிடும். அத்தை, நானே டீ போடுறேனே. எந்த அவசியமும் இல்ல. ஆனா இதுக்கு முன்னாடிலாம் நான் தானே அத்தை டீ போடுவேன். அதனால இன்னைக்கும் நானே பண்றேனே. நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. உன் விருப்பப்படி செஞ்சுக்க. என்ன நீ அந்த மாதிரி செய்யலனா உன் புருஷன் வந்து இந்த வீடையே அவன் தலைகீழா மாத்திடுவான். என்னமோ பண்ணிக்க. அத்தை, அத்தை, குழந்தை என்கிட்ட கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட கொடுங்க. அப்புறம் நீங்க என்னோட ஃபேவரட் சாக்லேட் மில்க் ஷேக் பண்ணி கொடுங்க அத்தை, ப்ளீஸ். நீ குழந்தைய பத்திரமா பாத்துக்குவியா? சரி, நீ இவனை பாத்துக்கோ. நான் உனக்கு சாக்லேட் மில்க் ஷேக் பண்ணி கொண்டு வரேன். இவனை பாத்துக்கோ. பாத்து பத்திரம். ஏய் குட்டி பாப்பா, நீ ரொம்ப அழகா இருக்க தெரியுமா? சரி வா நம்ம போலாம். அம்மா, என்ன விஷயம்? இன்னைக்கு கிச்சன் வேலையை சௌமியா பார்த்துட்டு இருக்கா?
அம்மா மனசுல கண்டிப்பா ஏதோ ஓடிட்டு இருக்கு. இப்பவே தெரிஞ்சுக்கிறேன். சிண்டு இங்க பாரு, நீ அம்மா கூட போய் எனக்கு மருந்து எடுத்துட்டு வா. போப்பா. நான் குழந்தை கூட விளையாடிட்டு இருக்கிறது தெரியலையா? அம்மா என்ன பண்ண போறாங்கன்னு இப்ப புரிஞ்சுது. சிண்டு கண்ணா, சிண்டு கண்ணா, சரி வா, நானே உனக்கு மருந்து எடுத்து தரேன். ஓகே, யூ ஆர் குட் பாய்னா? இப்ப நான் உங்க கூட வரணும், அவ்வளவுதானே? வாங்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க. இது எப்படி கீழே விழுந்துச்சு? அது கை தவறி கீழே விழுந்துருச்சு. நிஜமாவா? ஆமா. சரி. பாட்டி, இந்தாங்க உங்களுடைய மாத்திரை.